பங்களாதேஷ் ஜமாத் வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன். நானும் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஜல்லிக்கட்டு பண்ணோம். அதுல வந்து பிரதானமா மாணவர்கள் தான் இருந்தாங்க. அது கூட ஒரு வாழ்வாதாரம். இது எங்களுடைய வாழ்வாதாரம். எங்களுடைய பாரம்பரியம். அத வந்து நீ தட்டாதன்னு சொன்னாங்க. அப்ப வந்து இதே பங்களாதேஷி ஜமாத் ஒண்ணுக்கு சப்போர்ட் குடுக்கலையா? பிக்கு மேல இருக்கிற எழுத்து சி, அதுக்கப்புறம் வரது எழுத்து சி. நீ பிஜேபி பண்றீன்னா நான் சிஜேபி பண்றேன் சொல்லி ஒரு காக்ரோச் வந்து ஒரு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு சர்வதேச சதி. நீட் பேன் பண்ணலாமே, அப்ப ஒண்ணு பண்ணலாமே, ஐஐடிக்கு ஜே ட்ரிபிள் பேன் பண்ணலாமே, ஜிப்பருக்கு பேன் பண்ணலாமே. எந்தவித ஒரு தர்மத்திலையும் எந்தவித ஒரு யோசனையிலையும் நல்ல பேர் வாங்காத ஒரு ஜந்துன்னா அது வந்து பாம்பு. கூட நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆதிசேஷன் இருக்கு, லக்ஷ்மணன் ஆதிசேஷன். ஆனா கருப்பாம்பூச்சி மாதிரி இருக்காதுன்னு தான் சொல்லுவோம். போன வருஷமே நம்ம சொன்னோம், நீங்க விஜய் வந்து அவங்க ஜனநாயகத்தை பிளாக் பண்ணாங்கன்னா அல்லது விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவர் சிஎம் ஆயிடுவார். அரெஸ்ட் பண்ணாமலே அவர் சிஎம் ஆயிட்டார். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரத். எல்லா நேயர்களுக்கும் வணக்கம். யார் சேர்ந்த சிஜேபின்றது? அமெரிக்கால இருந்தாங்க, திடீர்னு வந்தாரு, ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சாரு, உடனே இங்க பாத்தீங்கன்னா பெரிய ஒரு போராட்டம். எப்படி சார் பாக்குறீங்க இந்த சிஜேபி பத்தி? பல அரசியல் கட்சிகளும் ஆதரவு கொடுத்திருக்காங்க. நேற்று காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல இருந்து சமாஜ்வாதின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. இப்படி தொடர்ச்சியா ஆதரவு பெருகிட்டு இருக்கு, எப்படி பாக்குறது சார்? அதாவது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், நிறுவனம் எதிர்ப்பு என்பது இந்தியாவில எப்பவுமே இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ பாவம், ஒருத்தர் வந்து ஐயோ பாவம்டா, சும்மா அவனை போட்டு அடிக்கூடாது. பாஜக வந்து ஓரளவுக்கு ஒரு பெரிய சக்தி ஆகும்போது அந்த துருவம், ஒரு துருவம் இருக்கும்போது இன்னொரு ஒரு துருவத்தை உருவாக்குவது அரசியல்ல வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் சதி. இப்ப இந்த அபிஷேக் பாத்தீங்கன்னா அமெரிக்கால உட்கார்ந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒண்ணுமே இல்லை. எப்படி ஓரளவுக்கு திமுக எதிர்ப்பு தமிழ்நாடுல வரும்பொழுது, அண்ணாமலை போன்றவங்க கொண்டு வரும்பொழுது, விஜய் போன்றவர்கள் வரும்பொழுது, முதலமைச்சர் விஜய் வரும்பொழுது, ரைட் நம்ம இவரோட போனோம். ஆனா அப்கோர்ஸ் விஜய் வந்து 30 வருஷமா எல்லாருக்கும் விஜய் அண்ணா தெரிஞ்சவர் தான். அபிஷேக் வந்து யாருக்கும் தெரியாதவர்கள். நான் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறேன், உள்ள இருக்கிற ஒரு கவர்மெண்ட் எதிர்த்து நான் பண்றேன், நான் வந்து ஒரு இளைஞன், என்னோட வா கலாட்டா பண்ணலாம் சொல்லும் பொழுதே இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாமே அங்க போய் சேர்ந்திருக்கு. நிச்சயமா இதற்கு வந்து இந்தியாவோட வளர்ச்சியை விரும்பாதவர்கள் சப்போர்ட் பண்றாங்க. ஏன் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக பங்களாதேஷ் ஜமாத் வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன். நானும் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஜல்லிக்கட்டு பண்ணோம். அதுல வந்து பிரதானமா மாணவர்கள் தான் இருந்தாங்க. அது கூட ஒரு வாழ்வாதாரம். இது எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய பாரம்பரியம். அதை வந்து நீ தட்டாதன்னு சொன்னாங்க. அப்ப வந்து இதே பங்களாதேஷி ஜமாத் ஒண்ணுக்கு சப்போர்ட் கொடுக்கலையா? பங்களாதேஷ் பாகிஸ்தான் திடீர்னு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அகாலி சப்போர்ட் கனடால இருந்து வருது. ஏன் எங்களுடைய ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் நீங்க கொடுக்கல? சோ இதுல வந்து டெஃபினட்டா தேர் ஆர் ஃபேக்டர்ஸ் அட் பிளே. சரத், நேயர்களுக்கு தெரியணும், ஆல் இஸ் நாட் வாட் இட் லுக்ஸ் லைக். பார்ப்பது போய், கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்பது ஒரு ரொம்ப முக்கியமான கருத்து. எல்லாரும், நானும் பாலிடிக்ஸ்ல என்டர் பண்ணிட்ட அப்புறம் தான் கடந்த 4-5 வருஷமா 5 வருஷமா பல விஷயங்கள் நான் நினைத்ததும் கடைசியா செயல்படுத்தப்படுத்ததும் கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கு. ஏன்னா உண்மை இதுதான்னு நம்ம அலசி பார்க்கும்போது வருது. 5 வருஷம் அலசி அலசி எடுத்து பார்த்து இதுதான் உண்மை. பல விஷயங்கள், சில விஷயங்கள் மக்கள் கிட்ட பப்ளிக்ல சொல்ல முடியாது, அது மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வெளியில சொல்றேன். ஆனா நீங்கள் பார்ப்பதும் அதுக்கு பின்னணி இருப்பதும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு பெரிய திரை இருக்கு, அது ஒரு இரும்பு திரை. நேர்கள் அத்தனை பேருக்கும் தெரியணும், பிக்கு மேல இருக்கிற எழுத்து சி, அதுக்கப்புறம் வரது எழுத்து சி. நீ பிஜேபி பண்றீன்னா நான் சிஜேபி பண்றேன் சொல்லி ஒரு காக்ரோச் வந்து ஒரு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு சர்வதேச சதி. கடந்த 3-4 மாதங்கள் பாத்தீங்கன்னா முதல் ஹைட்ரஜன் ட்ரெயினை இந்தியா விட்டுருக்கோம். கல்பாக்கத்துல வந்து ஃபாஸ்ட் பிரீடர் நியூக்ளியர் ரியாக்டர் பண்ணியிருக்கோம். பல இன்டர்நேஷனல், ஜப்பான் போன்ற இடங்கள்ல, பல இடங்கள்ல இந்தியா வந்து சின்ன பசங்க போய் மெடல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா வகையிலும் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். எப்பேற்பட்ட ஈரான் இஸ்ரேல் வார் இருந்தால் கூட ஓரளவுக்கு இந்தியாவில பொருளாதாரமோ வாழ்வாதாரமோ ஒவ்வொரு நாளைக்கும்
நமது வாழ்க்கையுடைய நடைமுறையோ பெருசா மாறல. இதெல்லாம் பெரிய வரப்பிரசாதங்கள். பாகிஸ்தான்ல வந்து அவங்க சொல்றாங்க, மோடிஜி நீங்க வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருங்கன்னு நமது எதிரி பாகிஸ்தான் 80 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாங்கன்னா, அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. டாக்ஸ் பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. ருப்பி கொஞ்சம் ஃபால் ஆயிட்டு இருக்கு. பிரச்சனையே இல்ல. நாம் வாழ்வது சொர்க்கம்னு அப்படி சொல்ல. ஆனா இதான் விக்சித் பாரத் 2047க்குள்ள எல்லாம் நம்ம சரிப்படுத்தி, நமக்கு மட்டும் இல்ல, அடுத்த வருகின்ற பல தலைமுறைகளுக்கு பல விஷயங்கள் நல்லா பண்ணலாம். இதுதான் நான் போய் ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட்ல கூட எடின்பர்ல நான் பேசிட்டு வந்தேன். நம்ம வந்து 20 வருஷத்துக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்க்கணும். இன்னைக்கு குடுக்குறியா எனக்கு பாக்குறதுக்கு பதிலாக இந்த காலத்துல நமது நாடை டீஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு சில அமைப்புகள், இப்ப ஜார்ஜ் சோரோஸோட அமைப்பு இந்தியா வளரவே கூடாது அப்படி நடிச்சிட்டு இருக்கிறார். இந்த அமைப்புகளுடைய விளையாட்டு தான் நம்ம இந்த சிஜேபின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இது வந்து மாணவர்களுடைய போராட்டம் மட்டும்தான். நமது ஜல்லிக்கட்டு போராட்டம், நானும் அங்க போய் உள்ள உட்கார்ந்து பேசிட்டு வந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் போல இருந்திருக்கும். இது வந்து ஒரு பியோர் பொலிட்டிக்கல் மேட்டர். எல்லாரும் ரொம்ப உஷாரா இருக்கணும். அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸே பாருங்க. ஏதோ ஒரு நீதிபதி சொன்னாரா, நீங்க காக்ரோச் மாதிரிலாம் நீங்க இருக்கக்கூடாது, டப்புன்னு அதை பிடிச்சிட்டு சிஜேபிக்கு அந்த சீக்கு ஏதாவது தேடுறதுக்கு எவ்வளவு சீல எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு எந்தவித ஒரு புராணத்திலையும், எந்தவித ஒரு தர்மத்திலையும், எந்தவித ஒரு யோசனையிலையும் நல்ல பேர் வாங்காத ஒரு ஜந்துன்னா அது வந்து பாம்பு. கூட நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆதிசேஷன் இருக்கு, லக்ஷ்மணன் ஆதிசேஷன். ஆனா கருப்பாம்பூச்சி மாதிரி இருக்காதுன்னு தான் சொல்லுவோம். அப்பேற்பட்ட ஒரு அல்பமான விஷயத்த வந்து அவங்க வேணும்னே எடுத்து, நான் எப்படியாவது உன்னுடைய வேலை எப்படி ஒரு கற்பாம்பூச்சி இருந்தாலே ஐயோ ஆமா வந்த மாதிரி அந்த வீடு நினைப்போமோ, அது மாதிரி நான் உன் வேலையை நான் வந்து தடுக்கிறேன்னு சொல்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு தயவு செய்து யாரும் நேர்முகமாகவோ பகிரங்கமாகவோ அல்லது பின்புலத்துல இருந்தோ நம்ம வந்து ஆதரவு அளிக்க கூடாது. சரி, லீல போராட்டம்ன்றது பாத்தீங்கன்னா நீட் வந்துட்டு ஃபேரா நடக்கணும், அடுத்த முறை இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம நடக்கணும் அப்படின்றத மையப்படுத்தி தான் பண்றாங்க. ஆனா இங்க தமிழகத்திலயும் இப்ப போராட்டம் வந்து வெடிச்சிருக்கு. அதான் சென்னையில, மதுரையில இந்த போன்ற மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல போராட்டம் நடந்திருக்கு, கைது நடவடிக்கையும் பாஞ்சிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே நீட்டை வந்துட்டு பேன் பண்ணணும் அப்படின்ற குறிக்கோள் வைக்கிறாங்களே சார், இது சரியா சார்? அதான் திருப்பி நம்ம பாவம் மக்களுக்கு தெரியாம சொல்றாங்க. நீட்டை பேன் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல வந்துருச்சு. ஒரு பெஞ்ச், ஒரு ஜட்ஜ் பெஞ்ச், 3 ஜட்ஜ் பெஞ்ச், அப்புறம் 5 ஜட்ஜ் பெஞ்ச் போச்சு, 3 ஜட்ஜ் பெஞ்ச், லோக்சபா, ராஜ்யசபா. அதாவது நம்ம நாட்டுல வந்து ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்கு. இது என்ன மாதிரி தெரியுமா இருக்கு? நான் வந்து போராட்டம் பண்றேன், ரெசர்வேஷனே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ரிசர்வேஷனே எடுத்துருங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமது அரசு சாசனம் படி, நமது நாட்டின் அமைப்பு படி எடுக்க முடியாது. எடுக்கும். நீங்க நான் இந்த நேர்காணலுடைய முக்கியத்துவம் 10, 5, 2, 3 வருஷத்துக்கு அப்புறம் பாவம் இந்த மாணவர்களுக்கு தெரிய வரும். நான் 2015லயே சொன்னேன். ஆனா நிறைய பேர் இல்ல நீட் எடுத்துருவாங்கன்னு சொல்லி பசங்களுக்கு சீட்டு கிடைக்காம போச்சு. போன வருஷமே நம்ம சொன்னோம், நீங்க விஜய் வந்து அவங்க ஜனநாயகத்தை பிளாக் பண்ணாங்கன்னா அல்லது விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவர் சிஎம் ஆயிடுவார். அரெஸ்ட் பண்ணாமலே அவர் சிஎம் ஆயிட்டார். சோ அந்த தொலைநோக்கு பார்வையோட நான் சொல்றேன், இது வந்து போகாத ஊருக்கு வழி தேடுவது போல அந்த டைம் அவங்க போய் படிக்கணும். நான் என்ன சொல்றேன், மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னுடைய வாத்தியார்கள், ஆசிரியர்களை கொண்டு சரியான நீட்டு தேர்வு ஆதரவளிக்கும் மையங்களை வந்து உருவாக்கணும். அதுதான் நம்ம பண்ணணும். ஏன் வந்து ஆலன், ஆகாஷ் அவன் மட்டும் பண்ணிட்டு போறான், பைஜு பண்ணிட்டு போறான், நம்ம நாட்டுல பண்ண முடியாதா? பண்ணணும். அதுதான் நீங்க வந்து செய்ய வேண்டிய சரியான விஷயம். தவிர இனிமேல அதுக்கு போராட்டத்துக்கு லால நளினி சிதம்பரம் யாரு? பி சிதம்பரமுடைய மனைவி. நீட்டுக்காக அவங்க வந்து வாதாடினாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து நாட் பாசிபிள், ஒண்ணுமே இல்லை. இந்த நேர்காணலுக்கு முன்னால நான் சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்ஸிட்டி, கிளாட், இஸ் இட் பாசிபிள் ஃபார் த நீட் டு பி ஓவர் டர்ன்ட் பை தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ்? 3 பேரும் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஃபார் திஸ் டு பி டன். ஸோ நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணும். நல்ல விஷயமா பார்த்து மேல் நோக்கி தொலைநோக்கி பார்வையோட நாம் எல்லாரும் போவோங்கிறது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். சார், மருத்துவராக நீங்க சொல்லுங்க சார், நாட்டுக்கு வந்துட்டு நீட்ன்றது அவசியம் தேவைப்படுமா, இல்ல வந்து நீட் வந்துட்டு பேன் பண்ணணுமா? உங்களோட பார்வை என்ன சார்? நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நீட்டை பேன் பண்ணலாமே, அப்ப ஒண்ணு பண்ணலாமே, ஐஐடிக்கு JEEE பேன் பண்ணலாமே, ஜிப்பருக்கு பேன் பண்ணலாமே, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டுக்கு பேன் பண்ணலாமே, ஐஏஎஸ் ஆஃபீஸர் எக்ஸாம், யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஆஃபீஸர் எக்ஸாம், சர்வீஸ் எக்ஸாம் பேன் பண்ணிட்டு ஒண்ணு பண்ணலாம். எல்லாத்தையும் நம்ம
திமுக பிரமுகர்கள் இருக்காங்க. தீபா வேலு அண்ணன், ஜெகத் ரசிகன் அண்ணன், இது போன்ற யாரெல்லாம் பல மருத்துவக் கல்லூரி, லா கல்லூரி, அவங்களையும் ஐஏஎஸ், ஐஐடி அவங்க பண்ணிக்கிட்டோம். எல்லாமே நம்ம அரசியல்வாதி கொடுத்துட்டு போலாம். அது நியாயமா? 25 வருஷம் பல தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு வாங்கி யாரும் வந்து கேட்கறாங்கன்னு சொல்லி சீட்டு வாங்கி கொடுத்து 1/2 கோடி தனியா கொடுத்துடணும், 1 கோடி தனியா கொடுத்துடணும், அவங்க எப்படி கேட்கறாங்களோ அப்படி கொடுத்துருங்க சொல்லிவிட்ட நான் சொல்றேன், சாதாரண மனிதனுக்கும் ஒரு 13 லட்சத்துக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறது என்னால நம்ப. நீங்க 20 வருஷம் முன்னால கேட்டிருந்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம நடக்கவே முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பேன். அப்படி வந்து ஒரு நீதி கொண்டு வர முடியும். ட்ரை பண்ணி தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில அந்த நீட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஏனென்றால் சாமானிய மனிதனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும். நீங்களே கொண்டு வந்து தூக்கி எடுத்துட்டு போய் நாங்க படிக்க மாட்டோம் சொல்லிவிட்டா எப்படி? யாரு வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுதி பிரைவேட்ல எழுதுறாங்க பாத்தீங்களா, அவங்க பாஸ் பண்றாங்கன்னா அதுக்கு சமமாக அரசுலயே நாம எடுத்து நம்ம ஆசிரியர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, அவங்க சம்பாத்தியத்துக்கும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து, என்ன கேட்டீங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த காசுக்கு நமது ஆசிரியர்களுக்கும் இந்த ட்ரைனிங் மையங்கள் கொண்டு வந்து நமது அத்தனை அரசு பள்ளிகள்லயும் நீட்டு படிக்க வச்சு அந்த பசங்க என்னைக்கு எழுதுறாங்களோ அன்னைக்கு வந்து அந்த நாள் ஒரு பொன்னான நாள். நமது முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் நினைச்சார்னா நிச்சயமா இதை அமல்படுத்த முடியும். கல்வி அமைச்சர் நினைச்சார்னா நிச்சயமா இதை அமல்படுத்த முடியும். அப்படி பண்ணோம்னா சின்ன சின்ன கிராமங்கள்லயும் குக்கிராமங்கள்லயும் இருக்கிற பசங்களும் படிச்சு நீட் வாங்கி ஹரியானாலயோ பீகார்லயோ டெல்லியிலயோ போய் ஜாம்னு இவங்களும் ஹிந்தி பேசி இவங்களும் சர்வதேச வல்லுநர்களாக சர்வதேச வல்லுந மருத்துவர்களாக இவங்க ஆகலாம். இதுதான் தமிழ்நாட்டு கிராமங்களுக்கும் நாம் பார்க்கிற ஒரு எதிர்காலம். திஸ் இஸ் a reality, it is possible. என்ன மாதிரி 20 பேர் முதலமைச்சர் எங்களை கூப்பிடுட்டோம், நாங்க உட்கார்ந்து எப்படி இதை பண்ணலாம்னு சொல்லி வழிவகுப்போம். முதல் வருஷத்துல தெரியாது சரத், 3வது 4வது வருஷத்துல தெரியும். அப்புறம் பைரவா படத்துல முதலமைச்சர் நினைச்சு எப்படி இந்த பிரைவேட் காலேஜஸ் எப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு காட்டினாரோ அது போல காட்ட வேண்டி இருக்காது. ஏனென்றால் எல்லா இடத்துலயும் எல்லாம் நீட் ஸ்டூடெண்ட்ஸாவே இருப்பாங்க. மீண்டும் இணைந்து பேசுவோம். பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். நன்றி சரத்.